நல்ல சாஃப்டான இந்த மாதிரி பர்ஃபி தயார் பண்ணலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரையும் சௌமியாஸ் பாரடைஸுக்கு வரவேற்கிறேன். தீபாவளிக்காக 7 கப் கேக்குன்னு சொல்லக்கூடிய 7 ஸ்டார் பர்ஃபி தான் தயார் பண்ண போகிறேன். அதன் செய்முறையை பார்க்கலாமா? எந்த ட்ரேயில் பர்ஃபியை தயார் பண்ணி விட போகிறீங்களோ அதில் கொஞ்சம் நெய்யை விட்டு எல்லா பக்கமும் தடவி ரெடி பண்ணிக்கணும். அடி கனமான கடாயில் தான் பர்ஃபியை தயார் பண்ணணும். அந்த கடாயிலேயே 1 கப் கடலை மாவை சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். கலர் மாறக்கூடாது. இதோட மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸை எல்லாம் ஆட் பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சு ஆட் பண்ணலாம், இல்லைனா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதோட 1 கப் நெய், 1 கப் பால், 3 கப் ஜீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கடலை மாவு கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். 7வது கப்பாக துருவின 1 கப் தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் நல்லா கலரணும். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலேயே எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அளந்துக்கங்க. விதவிதமான ரெசிபீஸுக்கு நம்ம சேனல் சௌமியாஸ் பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுறதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஜீனியை போட்ட உடனே நல்லா இலகி கொடுத்து திருப்பியும் கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாக ஆரம்பிச்சாச்சு. நடுவில் ஒரு ஃபோன் வந்ததுனால அந்த ஃபோனை எடுக்க போயிட்டேன். அதுக்குள்ளே என்னோடய பாத்திரத்தில் கொஞ்சம் அடி பிடிச்செடுத்து, உங்களுக்கு வீடியோலேயே தெரியும், கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. அந்த மாதிரி வந்துடுத்துன்னா ஒரு ஸ்பூனை வச்சு அந்த போர்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லைனா டேஸ்ட் மாறிடும். கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பிகினர்ஸ் இதை தயார் பண்ணும்பொழுது கொஞ்சம் நீளமான ஆப்பையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கைவிடாமல் கிளறிண்டே இருக்கும் பொழுது சூடு அடிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கடாயில் ஒட்டாமல் சைடெல்லாம் எடுத்து வர ஆரம்பித்தாச்சு. இதிலையே சிலர் பாதாம் இல்லைனா முந்திரி பருப்பை பொடி பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் போட போகிறீங்கன்னா ஜீனியை 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வர ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த நெய் தடவின தட்டில் இதை விட்டுடலாம். ஒரு ஸ்பேச்சுலால் கொஞ்சம் நெய்யை தடவி இதை நல்லா ஷேப் பண்ணிக்கணும். ஷேப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். மேலே சைடில் எல்லாம் இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திக்கங்க. அப்போ தான் பீஸ் போடும்பொழுது எல்லாம் ஒரே சைஸாக கிடைக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்ததுக்கப்புறம் நெய் தடவின கத்தியால் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டதுக்கப்புறமும் 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்துடலாம். அட்டகாசமான சுவையில் இருக்கக்கூடிய 7 ஸ்டார் பர்ஃபி ஈஸியாக தயார் பண்ணியாச்சு. இதை தயார் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.